கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த அருமையான இந்த பரிசுத்த ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள், ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளையிலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமானவர்களே, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய இருதயத்தில் துடிப்ப பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறார். ஆமென். என் நிலை எப்படி இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குதுப்பா, என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க, என்ன நோக்கம் வச்சிருக்கிறீங்க, என்னதான் பண்ண போறீங்க, என்னதான் நடக்க போகுது, கொஞ்சம் பேசுங்களே அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 சாமுவேல் 16:7 வாசிக்கும்போது அங்கே பிற்பகுதி சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார்கள், தேவனாகிய கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். முக தோற்றத்தை, சரீர தோற்றத்தை, சூழ்நிலைகளை, உங்களுடைய வசதி வாய்ப்புகளை, அழகை பார்த்து எடை போடுகிறவர் தேவன் அல்ல, அது மனிதர்கள். ஆமென். காசு, பணம், சொத்து, சுகம், படிப்பு, கல்வி அறிவு, வசதிகள் இருந்தால் அந்த உலகம் நம்மளை நேசிக்கும், அங்கீகரிக்கும், நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நம்மளை நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க, நம்மளை ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் வித்தியாசமானவர். யாரையுமே நம்மளை பொருட்டா நினைக்கலனாலும், யாருமே நம்மளை நேசிக்காவிட்டாலும், ஆதரிக்காவிட்டாலும், ஒத்துழைக்காவிட்டாலும், உதவி செய்யாவிட்டாலும் நமக்கு உதவி செய்கிறவர், ஆதரிக்கிறவர், நம்மை தேர்ந்தெடுத்து நம்மை சிறப்பாக சிறந்த ஒரு நபராக உருவாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டுமே. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கும்படி உங்களை அழைத்து வந்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வார்த்தை கேட்கும்படி உலகமெங்கும் பல இடங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை தமிழ் மொழி வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாக்கியவான்கள். உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில என்னோடு கூட பேசினார். அந்த வார்த்தையை தான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒரு காலத்தில் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் 1988 95 வருஷம் வரைக்கும், 2008 வருஷம் வரைக்கும் நான் ஒரு பகுதி நேர ஒரு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரனாக இருந்தேன். அப்பொழுது ஒரு சின்ன சின்ன வீட்டில் போய் யாரெல்லாம் என் பேச்சை கேட்பாங்களோ, யாரெல்லாம் கூப்பிட்டு அழைக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் என்ன செய்வேன், சுவிசேஷத்தை சொல்லிட்டு வருவேன். ரொம்ப ஆர்வமாக இருப்பேன். ஒரே வீட்டுக்கு வாரத்தில் 2 நாள் 3 நாளும் போவேன். ஏன்னா அவங்க தான் என் வார்த்தையை கேட்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் ஒரு காலத்தில் போய்கிட்டு இருந்தோம். பிறகு கர்த்தர் அப்படியே படிப்படியாய் ஆண்டவர் உயர்த்தி ஒரு சபையை கொடுத்து 50, 100, நூற்றுக்கணக்கான ஜனங்களை கொடுத்து, ஆயிரக்கணக்கான ஜனங்களை கொடுத்து, அவர்கள் நடுவிலே ஜீவ வார்த்தையை பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதுல பெருமைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஒரு தடவை டாக்டர் பால் தினகரன் ஐயா அவங்க நாமக்கல் மாவட்டத்துக்கு 2018 வருஷம் வந்தாங்க. அப்போ அவங்க கூட இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, அவர் சாதாரணமான ஆள் இல்லைங்க, அவர் இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் அப்படின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகமெங்கும் கடந்து போய் இந்த ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டுக்கு போகிற அந்த விமானமும் இருக்கும், இன்டர்நேஷனல் ஃப்ளைட் இருக்கும். ஆமென். வெளிநாட்டுக்கு போகிற ஃப்ளைட்டும் இருக்காங்க. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு தனி சிறப்பு இதை வச்சுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் காலையில் ஆண்டவர் என்ன உணர்த்தினார், நீயும் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நாம சொல்றீங்க? ஹல்லேலூயா. கழுத பேசி பிழையாம் பிழைச்சிக்கிட்டான். காக்கா கொடுத்து எலியா தப்பிச்சுக்கிட்டாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் இந்த காக்காயை கொண்டு, இந்த கழுதை கொண்டு பேசுகிற வார்த்தைகளும் எத்தனையோ பேர் இன்னைக்கு உயிர் பிழைத்திருக்கிறார்கள், ஜீவன் பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வேடிக்கையான ஒரு
நகைச்சுவையில் இப்படியாக நான் பார்த்தேன். ஆளை பார்த்தா கடவுத் கச்சமாக இருக்கிறானுங்க, ஆனால் குரலை பார்த்தா கோழி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆமென். ஆளை பார்த்து என்றைக்கும் நினைச்சக்கூடாது, எடை போட்டுறக்கூடாது. பணம், பதவி, பேர் பிரசாபம், அவங்க ஊழியம், அவங்களுடைய ஸ்தாபனத்தை வச்சு யாரும் எடை போட்டுறாதீங்க. சாதாரண ஊழியக்காரன் தானே, இந்த ஆள் ஒரு குக்கிராமத்தில் அப்படி ஊழி செய்கிற சாதாரண ஆள் தானே, ஜோல்னா பையை தூக்கிட்டு போகிறாள் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஒவ்வொரு தேவனுடைய ஊழியத்துக்குள்ளும் விசேஷித்த அபிஷேகத்தை, வரங்களை, வல்லமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். 1 தெசலோனிக்கேயர் 5:17 வாசிக்கும்போது, 1 தீமோத்தேயு 5:17 வாசிக்கும்போது அங்கே வேதம் சொல்கிறது, ஊழியக்காரர்களை 2 மடங்கு கனத்துக்குரியவர்களாக நீங்க கனப்படுத்தணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்றாரு, இந்த சிறிய தீர்க்கதரிசி ஒருவனுக்கு, இந்த ஊழியக்காரனுக்கு, சுவிசேஷங்களுக்கு நீங்க எதை செய்றீங்களோ அதை அவர்களுக்கு மட்டுமல்ல எனக்கே செய்றீங்க. அதை தான் கர்த்தர் சொல்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக நம்ம ஆயத்தமா இருக்கிறோம். பொதுவாகவே நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு ஆர்வம், ஒரு ஆசை, ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு வைராக்கியம், ஒரு தாகம், ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? குடும்ப வாழ்க்கையில நம்ம தான் பெஸ்டா இருக்கணும். ஆமென். தொழில் வேலையில எது எடுத்தாலும் நாம தான் சிறந்திருக்கணும். ஊழிய ஸ்தலத்துல நாம தான் பெஸ்ட், நாம தான் எல்லாத்திலும் நம்பர் 1 இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை செஞ்சாலும் சரி எல்லாரும் நம்மளை பாராட்டுக்குரியவர்களா இருக்கணும். நம்மளை பார்த்தாவே, நம்ம போட்டிருக்க ட்ரெஸ், நம்முடைய ஃபேஸ், நம்முடைய பொருள், நம்முடைய வாகனம், நம்முடைய வீடு, எதை பார்த்தாலும் எல்லாரும் என்ன செய்யணும்? என்ன எப்படி பண்ணிட்டீங்க அப்படி சொல்லக்கூடாது. சூப்பர், அருமையா செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அருமையான உடை விடிச்சிருக்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களை மாதிரி பிஸ்னஸ் பண்ணணும், உங்களை மாதிரி ஒர்க் பண்ணணும், உங்களை மாதிரி குணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்க்கணும். எத்தனை பேர் அதை எப்படி எதிர்பார்க்குறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் சொல்றேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக எங்க அத்தை ஒருத்தர் இருக்காங்க, லட்சுமின்னு பேர். அவங்க அடிக்கடி நான் போய் பார்க்க போவேன். ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்கு போவேன்னா, அங்கே போனாவே எனக்கு சோறு கிடைக்கும். இந்த தக்காளி ரசம் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாது. அப்படி என்னை பார்த்த உடனே தட்டெடுத்து, அந்த ஒயிட் பிளேட் எடுத்து நினச்சிருவாங்க, வாடா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்க. அப்போ ஒரு நாள் அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னமோ சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, நான் இப்படிலாம் இருக்க போகிறேன், அப்படிலாம் பண்ண போகிறேன், இப்படிலாம் நான் இருக்க போகிறேன்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, டேய், ஆசை இருக்குதான் அரண்மனையில் வாழ்கிறதுக்கு, ஆனால் அம்சம் இருக்குதாமா ஆடு மேய்க்கிறதுக்கு, ஏன்டா இப்படி நினைக்கிற அப்படி சொன்னாங்க. அல்லேலூயா. இது ஒரு வேடிக்கையாக இருந்தாலும் இது வாழ்க்கையில் உண்மையானது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இருக்குதா? நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி என்ன இருக்குதா? நம்ம யோசிக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குதா? எல்லாமே எதிராக தான் இருக்குது, எகென்ஸ்டா தான் இருக்குது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். உன் வேலை ஸ்தலத்தில் எவ்வளவுதான் உண்மையா உத்தமமா இருந்தாலும் எவனாவது ஒருத்தர், யாராவது ஒருத்தர் எனிமி எழுதி போயிடுறான், விரோதி ஒருத்தர் உங்களை மனமடிவு பண்றதுக்குன்னே இருப்பாங்க. ஆமா, உங்களை வெறுக்கிற அளவுக்கு நடந்துக்கிற அளவுக்கு வச்சிருவாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை பார்த்து அவருடைய சிறப்பு மிக்க சிறந்த ஒரு ஊழியத்தை, தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக அழைத்த தேவன் பல காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும், உபதேசம் பண்ணாலும், அதுல ஒரு காரியத்தை உபதேசம் பண்ணார். என்ன சொன்னார்னா, அதை தான் இன்னைக்கு வாசிக்க போகிறோம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19, 20 இந்த 2 வசனத்தையும் வாசிக்கும் போது, இதை யார் சொன்னா? இயேசுவே சொன்னார். வாசிக்க கேட்போமா? அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும், நீங்கள் வேண்டிக் கொள்ள போகிற அல்லது செயல்பட போகிற அல்லது செய்ய போகிற, சாதிக்க போகிற, உருவாக்க போகிற அல்லது உயரப் போகிற அல்லது நீங்க பெருக போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், நீங்க இந்த பூமியின் வாழ்க்கையில ஒரு மனம் இருந்தால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினாலே அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு இயேசு சொல்லுகிறார். ஆமென். கை தட்ட மாட்டீங்களா? இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். கணவன் நல்ல உழைப்பார், நல்ல சிறப்பா ஓடுவார், நல்ல பிரயாசப்படுவார்.
நல்ல ஆக்டிவா இருப்பாரு, நல்ல திறமைசாலியா இருப்பாரு, நல்ல குடும்பத்தை நிர்வகிக்கிற நிர்வாக திறமை இருக்கும். ஆனால் மனைவியோ புத்தியீனமான, பலவீனமான, திறமை இல்ல, தகுதியற்ற, வாழ்க்கையில எந்த விதமான அவருடைய ஓட்டத்துக்கு, அவருடைய விவேகத்துக்கு, அவருடைய பிரயாசத்துக்கு ஒத்துழைக்க கூடாத ஒரு பலவீனமான பாண்டமா இருப்பாங்க. இந்த ஆளை வச்சுட்டு எப்படி என்ன பண்ண முடியும்? சில குடும்பத்துல பெண்கள் என்ன செய்யறாங்க, மனைவிமார்கள் ரொம்ப கவனமா, மைனூட்டா, எல்லாத்திலும் திறமசாலியா, புத்திசாலித்தனமா, புத்தியுள்ள சரி தன் வீட்டை கட்டுகிறாள். ஆமென், அல்லேலூயா. குணசாலியான சிறிய பெண்ணை, மனைவியை கண்டுபிடிக்கிறவன் யார்? நல்ல குணசாலியா இருப்பாங்க. ஆனா இந்த பயப்புள்ள பாருங்க, குடிச்சுக்கிட்டு வெறிச்சுக்கிட்டு வேண்டாதவங்களோட சேர்ந்துக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாவே புயல் வந்த மாதிரி தான், விசாசு உள்ள நுழைஞ்ச மாதிரி தான். இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு எப்படி குடும்பத்தை கட்டுறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி பிள்ளைகளை வளர்க்கறது? எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சில இடத்துல பாருங்க, பெத்த தாய் தகப்பன்னு ஒரு மனமா சேர்ந்து நல்லா உழைச்சி கஷ்டப்பட்டு சம்பாதித்து சபதரித்து சேர்த்து வச்சு சொத்துக்களையும் நகட்டை சேர்த்து வச்சு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம், நல்லா படிக்க வைக்கலாம் சொல்லி நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா ஒத்துழைக்காத, கீழ்ப்படியாத, முரட்டாட்ட குணம் பண்ணுகிற, மதிக்கார பிள்ளைகளாலே இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோடு கூட சேர்ந்து வரவே மாட்டேங்கிறாங்க, ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க, உணர்வடவே மாட்டேங்கிறாங்க, புரிந்து கொள்ளவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு குடும்ப கௌரவத்துக்காக வெளியில சொல்ல முடியாம கண்ணீர் வடிக்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் பிள்ளைகளுக்கு நல்ல திறமையும் ஆர்வமும் நல்ல எல்லா விதத்திலும் நல்ல நாலேஜ் இருந்து கூட பிள்ளைகளுடைய உணர்வை, அவருடைய வேகத்தை, அவருடைய வளர்ச்சியை, அவங்களுடைய எதிர்பார்ப்பை உணராமல் அவர்களுக்கு ஒத்துழைக்காத, உதவி செய்யாத, அவருக்கு ஆதரிக்காத பெற்றோர்களால எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லைங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு வந்திருக்கிறீங்க அப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வேலை ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா வீட்டில இருந்து புறப்பட்டு போவோம். அங்க போனா பாருங்க ஒரே வேதனைகள். நல்லா தான் செய்வோம், உண்மையா தான் இருப்போம், நியாயமா தான் செய்வோம். ஆனால் எல்லாரும் ஏமாத்துவாங்க, எல்லாரும் என்ன செய்வாங்க, கடமைக்காக செய்வாங்க. நாம உண்மையா இருப்போம். ஆனா யாரை நம்புவாங்க? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு யாரை நம்பும்? வளர்க்கிறவரை நம்பாது. யாரை நம்புமாமா? ஆமா. ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளில தேவ மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ நாம மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயிரக்கணக்கான பேர் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து வார்த்தை கேட்டுட்டு இருக்கிறோம். ஆகவே அவருக்கு மகிமை உண்டாகட்டும். புரிஞ்சவங்களுக்கு மட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இவ்வளவு உற்சாகமா இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது சோர்வோடு வருவாங்க, மன கஷ்டத்தோடு வருவாங்க, கசப்போடு வருவாங்க. என்ன உழைச்சி, என்ன பிரயாசப்பட்டு, எவ்வளவு உத்தமமா வந்த என்ன பிரயோஜனம், எவ்வளவு நியாயமா இருந்த நீதி அந்த என்ன பிரயோஜனம் அப்படி சொல்லி மனம் சலிச்சு கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறுவனத்துல, ஸ்தாபனத்துல, வேலை ஸ்தலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு நீயா நானா போட்டி பொறாம இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை ஸ்தலைக்கு போக நல்லா ஆக்டிவா, நல்லா சந்தோஷமா, நல்லா அருமையா வேலை செஞ்சுட்டு மகிழ்ச்சியா வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லாமே அப்படி புஷ்போனமா போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமன் சொல்றாரு, சண்டைக்காரியோடு வீட்டுல குடியிருக்கிறத விட ஒரு ஓரமா காட்டுல போய் குடியிருக்கிறது நல்லதுன்னு சொல்லி. அதனாலதான் நிறைய லாரி டிரைவர்லாம் ஊரையே சுத்திட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு வராம. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்றுக்கு நான் டூவீலர்ல வரும்போது, சர்ச்சுக்கு வரும்போது ஒரு அம்மா போன் பேசிட்டு இருந்துச்சு. என்னடா சண்டையானு திரும்பி பார்த்தா போன்ல பேசிட்டு இருக்குது. நான் நினைச்சேன், போன்லயே இந்த போடு போடுது, அந்த மனுஷன் பாவம் என்ன பாடுபடுறான்னு தெரியல அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டு அளவா பேசுங்க, அளவா வாழுங்க, அளவா இடைப்படுங்க, ஆசீர்வாதமா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்னன்னா, வசனத்துல வாசிக்கிறோம், நம்முடைய வளர்ச்சி, நமக்கு எவ்வளவு பெரிய ஆர்வம், எவ்வளவு பெரிய அறிவு, திறமை, அபிஷேகம், எவ்வளவு பெரிய உந்துதல், எவ்வளவு பெரிய தரிசனம், திட்டமிடுதல் நமக்கு இருந்தாலும், நம்ம வாழ்க்கையில சிறப்பாக சிறந்த முறையில நாம் வெற்றி பெறணும், நாம் சாதிக்கணும் அப்படின்னா
நாம் மட்டும் ஆக்டிவா, நாம் மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாது, நம்மளை சார்ந்தவர்களும் நமக்கு இசைந்து நம்மோடு கூட புரிந்து அந்த வேகத்துக்கு, அந்த உத்வேகத்துக்கு அவங்களும் சேர்ந்து இணைந்து வந்தா மட்டும்தான் காரியம் சாத்தியமாகும். எத்தனை பேர் உணர்ந்துக்கிறீங்க? அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பூமியிலே நீங்கள் எவைகளை கேட்க வேணும் சொல்லி எதை செய்யணும்னு எதை சாதிக்கணும்னு நினைச்சு நீங்க இருக்கிறீங்களோ, நீங்க பூமியில ஒருமனப்பட்டிருந்தா அது உங்களுக்கு உண்டாகும் அப்படின்றார். இந்த கிட்ஸ, இந்த விசனை, இந்த என்ன சொல்ற ரகசியத்தை கர்த்தர் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமா, யோவான் 13:35 சொல்றாரு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தீங்கன்னா, ஒற்றுமையா இருந்தீங்கன்னா, ஒரு மனமா இருந்தீங்கன்னா, நீங்கள் 2 சீசர்கள் என்று உலகமே அறிந்து கொள்வாங்க அப்படிங்கிறார். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைச்சிருந்தால் நீங்கள் எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதுல நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீர்கள், அது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இன்றைக்கு நமக்கு ஒரு மனம், ஒன்னஸ் இருக்கணும். பாஸ்டர் நீங்க சொல்றீங்க ஓகே, ஆனா எப்படி இதெல்லாம் திருத்துறது, எப்படிலாம் ஒத்து வர வைக்கிறது, இதெல்லாம் எப்படி நம்ம மாத்துறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்கும் வேதத்துல பதில் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சிக்கப்படாத கணவனை உங்கள் விசுவாசத்தினாலும் பக்தியினாலும் ஜெபத்தினாலும் உடைய நடக்கையினாலும் அவர்களை மனம் திரும்ப வைக்கலாம். ஆமென். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நீங்க உருட்டுறதுனால, திட்டுறதுனால, கத்துறதுனால, ஆமா கர்த்தருக்கு சோத்திரம், மத்துக்கட்டை எடுத்துக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புக்கு எல்லாமே அடங்கும். ஒரு நாய்க்குட்டி கூப்பிட்டு கல் எடுத்துக்கினா ஓடி போயிடும், மறுபடியும் உங்க பக்கமே வராது. கூப்பிட்டு அப்படியே அன்பா தடவை பாருங்க, அடுத்த நாள் நீங்க ரோட்ல வரதுக்கு முன்னால ஓடி வரும். அல்லேலூயா. இது இயல்பு, இயற்கை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பூமியில ஒரு மனமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ கட்டாயம் அதை செய்வேன் அப்படி சொல்றாரு. அடுத்த வார்த்தை இன்னும் எக்ஸலென்ட், அது எக்ஸ்பிளண்டா இருக்கும் பாருங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஏனெனில் 2 பேராவது 2 அல்லது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில நானே இருக்கிறேன். கை தட்ட மாட்டீங்களா? நல்லா உற்சாகமா கை தட்டுங்க ஆண்டவருக்கு. நீங்க ஒருமனப்பட்டிருந்தா நீங்க கேட்டது கிடைக்கும், எல்லாம் ஓகே. ஆனா 2-3 பேர் அது நான் சொன்னபடி நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்க கூட இருப்பேன் அப்படிங்கிறாரு. சில நேரத்தில் கர்த்தர் நம்ம விட்டுறோம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறது இல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய பலவீனம் தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே அதை பற்றின சில முக்கியமான விளக்க செய்தியை இன்றைக்கு நாம் கேட்க போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட வேதத்தில் நாம் அநேக தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாகிய தேவ மனிதர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய திட்டத்தின் நோக்கத்தையும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக அழைக்கப்பட்ட அநேக அபிஷேகப்பட்ட மனிதர்கள் கூட இந்த வாழ்க்கை, இந்த படியில அவர் கடந்து வந்தார்கள். இந்த வழியில தான் அவங்களும் வந்தார்கள். அதை பற்றி இன்னைக்கு நாம் சில காரியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு வேதத்தில் நீங்க வாசித்து பார்க்கும்போது ஆபிரகாம் என்கிற மனுஷனை கர்த்தர் அழைச்சாரு. நாம் எல்லாருக்குமே தெரியும் ஆபிரகாம் என்கிற மனுஷன் ஏன் அழைச்சாரு, இதன் அடிப்படையில் எந்த காரணத்தினால் அழைச்சாருன்னா, அவர் எல்லாரோட ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசம் உள்ளவராக இருந்தார், ஒரு நம்பகத்தன்மை உள்ளவராக இருந்தார், ஒரு தேவனுடைய பக்தியும் பரிசுத்தம் உள்ள தேவ மனுஷனாக காணப்பட்டார். அதோடு கூட அந்த ஆபிரகாம் என்கிற மனுஷன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் ஒரு உன்னதமான திட்டத்தை, நோக்கத்தை கர்த்தர் வச்சிருந்தார். கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நாட்கள் வர்ற வரைக்கும் கர்த்தர் காத்திருந்தார். தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே பெயர் சொல்லி அழைத்து அபிஷேகம் பண்ணி உங்களை ஆண்டவர் நடத்தி வந்திருப்பார்னா உங்களை தெரியாம இருக்குமா? அவருக்கு ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் தெரியாதா? எல்லாத்தையும் ஆய்வு பண்ணியிருந்தார். ஆனால் பிரசங்கி 3:11 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாத்தையும் உள்ளங்கையில வச்சிருக்கிறாரு. ஏற்ற காலம் வரும்போது அவர் சித்தத்தை, அவர் இருதயத்தில் இருக்கிற எண்ணங்களை அந்த மனுஷனை, அந்த மனுஷை கொண்டு கர்த்தர் அந்த நாட்கள்ல தான் பயன்படுத்துவார். அதனாலதான் பேதுரு சொல்றாரு 1 பேதுரு 5:7 தேவன் உங்களை உயர்த்துற வரைக்கும், பயன்படுத்துற வரைக்கும், உங்களை வெளியில கொண்டு வர வரைக்கும், உங்களை அடையாளப்படுத்துற வரைக்கும், உங்களை ஒரு பொசிஷன்ல மேல அவரை கொண்டு வர வரைக்கும் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. பேசுறவங்க பேசட்டும், ஏசுறவங்க ஏசட்டும்,
தூற்றுவங்க தூட்டட்டும். அல்லேலூயா. நீ செய்ய வேண்டியது கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்து ஒரு மனமா இருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆபிரகாம் அழைச்சாரு. ஆண்டவர் சொன்னாரு, முதல்ல உன் ஜனத்தையும் தகப்பன் வீட்டை விட்டுட்டு நீ புறப்பட்டு போ. அவர் சந்திக்கும் போது 75 வயசு. 75 வயசுல என்ன செய்ய முடியும், என்ன சாதிக்க முடியும்? அல்லேலூயா. நம்ம பார்வையில் எது பலவீனமா இருக்குதோ அவருடைய பார்வையில் அது பலமா இருக்கும். நம்ம பார்வையில் எது இயலாம இருக்குதோ அவருடைய பார்வையில் அத்தனையும் அவர் இயலும்படி பலமா பார்க்கிறார் அவர். நம்ம பார்வையில் எது ஒன்றுமில்லா காணப்படுதோ அவர் பார்வையில் எல்லாத்தையும் நிறைவாய் பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அழைச்சு சொன்னாரு, எல்லாத்தையும் விட்டு நீ போ, நான் காண்பிக்க தேசத்துக்கு நீ புறப்பட்டு போ. நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன். உனக்குள் உன் சந்ததிக்குள் இந்த பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி சொன்ன உடனே ஆபிரகாமுக்கு ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலம், ஒரே மகிழ்ச்சி. என்ன பண்ணார் தெரியுமா? சரி என்று சொல்லிட்டு எல்லா பர்மிஷன் அப்பாட்லாம் வாங்கியாச்சு. என்ன நடந்துச்சு? 4 வருஷத்தை வாசிங்க. ஆபிரகாம் என்ன பண்ண தெரியுங்களா? 12 நாள்ல, ஆதியாகமம் 12 நாள்ல ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். போதுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு புறப்பட்டு போனான். அவன் மனைவி, அவனுடைய உடைமைகள், அவன் கூட இருக்க வேலையாட்கள் கூட்டிட்டு போனான். ஆனா கூட யார் போறா? லோத்துவும் அவர் கூடயே போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அண்ணன் பையனை கூட்டிட்டு போறது தப்பு இல்ல, உறவினர்களை வச்சு ஊழியம் செய்யறது தப்பு இல்ல, பிள்ளைகளை வச்சு நம்ம சொந்தக்காரங்களை வச்சு ஒரு நல்ல ஒரு பிசினஸ் பண்றது, நல்ல ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது தப்பு இல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவங்க எப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கிற ஆவி எப்படிப்பட்டது, அவங்களுக்கு குணநலம் எப்படிப்பட்டது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட்டால் நாம் நம்முடைய தரிசனமும் நம்முடைய இலக்கும் கட்டாயம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதெல்லாம் செய்யாதனால தான் நிறைய பேர் என்ன செய்ய, அவங்கள நம்பி பண்ணினேன், அவங்கள நம்பி விட்டேன், போச்சு. இப்ப விரோதம் வந்துருச்சு. அண்ணனாவது தம்பியாவது, மாமனாவது மச்சானாவது, அந்த மாதிரி என் நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டேன். எத்தனை பேர் அப்படிலாம் அனுபவிச்சிருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு தெரியுமா? லோத்தை கூட்டிட்டு போனாரு, தப்பு இல்லை. ஆனா என்ன நடந்ததுன்னா, லோத்து என்னன்னா உலகத்தின் ஆசபாசங்கள், இச்சைகளை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை, இது மேல அவருடைய பார்வையும் இருந்தது. 1 யோவான் புஸ்தகம் 2:15 அல்லது 17 2 வருஷத்தை வாசிக்கும் போது, உலகமும் அதில் உள்ள குடிகளும் அழிந்து போகும், என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான். அல்லேலூயா. லோத்துக்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, ஆனா தேவ சித்தம் இல்ல, தேவனுடைய இருதயம் அவனுக்குள்ள இல்ல. ஆபிரகாமல் கொண்ட விசுவாசம், ஆபிரகாமல் கொண்ட கீழ்ப்படிதல், ஆபிரகாமல் கொண்ட என்னதுங்க அந்த உணர்வு, அந்த விஷன், அந்த திட்டமிடுதல், அந்த ஆவிக்குரிய அனுபவம் அவனுக்குள்ள இல்ல. அதனால என்ன நடந்துச்சு தெரியுமா? சில காலங்கள், இது முதல் தரிசனம், 12ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது கர்த்தர் முதல்ல ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறாரு, வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு, போக சொல்றாரு, போயிட்டாரு. சில காலங்கள் ஆனதுக்கு அப்புறம் எதுவுமே நடக்கல, எதுவுமே நிறைவேறல, பிள்ளையும் பிறக்கல, கானான் தேசத்தையும் போய் அடையல, ஒண்ணுமே நடக்கல. ஒரு இருண்ட மாதிரி இருந்துச்சு. ஏதோ தப்பா நடந்துட்டோமோ, ஏதோ தவறா நம்ம முடிவெடுத்து வந்துட்டோமோ, தீர்மானம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு இந்த ஆபிரகாமுக்கு என்ன வந்துருச்சு. ஆனா என்ன நடந்தது? ஆபிரகாமையும் அவன் கூட போன ஆபிரகாம் நிமித்தம் லோத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆமென். எல்லாம் இருந்துச்சு, நம்ம கூட எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, எல்லாமே இருக்கும். உங்க கொடுக்கிற அபிஷேகம், உங்களுக்கு கொடுக்கிற தரிசனம், உங்களுக்கு கொடுக்கிற அந்த ஆவி அவங்களுக்குள்ள இறங்கும். ஆமென். நம்ம யாரா இருக்கிறோமோ, நம்ம பழகிறவங்க யாரா இருக்கிறோமோ, அந்த நபர் எப்படி இருக்காங்களோ, அவங்க எண்ணம் எப்படி இருக்கோ, எப்படி வார்த்தை எப்படியோ, அப்படித்தான் நாமளும் மாறிடுவோம். பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும் சொல்றாங்க பார்த்தீங்களா, அப்படிதான் ஆயிப்போச்சு. பாருங்க, ஆண்டவர் அமைதி ஆயிட்டார், ஆண்டவர் கம்மன் ஆயிட்டார். நிறைய நேரத்தில் பார்த்தீங்களா, தரிசனம் இல்லாதவன், நோக்கம் இல்லாதவன், திட்டம் இல்லாதவர்கள், நல்ல எண்ணம் இல்லாதவர்கள், எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வார்த்தை பேசினாலும், சின்ன நிகழ்ச்சி நடந்தாலும் உடனே அதை என்ன செய்றாங்க, ஒரு சூதா எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை பார்க்கறான் பாருங்க. இப்படிப்பட்ட ஆள்லாம் கூட இருக்கிறனால தான் நம்மளால மேல வரவே முடியல. இன்னும் நம்ம நினைச்சது நடக்கவே மாட்டேங்குது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு, துதி அவங்கள உயர்த்துவாரு, சுகத்தை கொடுப்பாரு, 4 வார்த்தை சொல்லிட்டு போறதுக்காக நாங்க நிக்கல. உங்க வாழ்க்கை மீது அக்கறையும் உங்கள் எதிர்காலத்தை மீது நல்ல ஒரு தரிசனத்தோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா.
அடுத்து கர்த்தர் பார்த்தாரு, இந்த பயலை விட்டா அப்படியே நினைச்ச மாட்டான், அவன் பின்னாலே ஓடி போயிடுவான்னு நினைச்சுக்கிட்டு ஆதியாகம புஸ்தகத்துல கர்த்தர் வர்றாரு. வந்துட்டு மறுபடியும் என்ன செய்யறாரு தெரியுங்களா? 2ஆம் விசை வந்து தரிசனம் ஆகிறாரு. அந்த இடத்த நான் வாசிக்க கேட்போம். 2வது தடவை 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். சில நேரத்துல நம்முடைய தரிசனம் நிறைவேறுவதற்கு காரணம், நம்ம நினைச்சு நடக்காததுக்கு காரணம், நம்முடைய பிரயாசப்பட்டதனுடைய காரியம் வாய்க்காததுக்கு காரணமே தேவன் காரணம் இல்ல, நாம தான் காரணம். நம்ம சூழ்ந்திருக்காங்க பாருங்க, அந்த ஆளுங்க தான் காரணம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பவுல் சொல்லிட்டாரு, காலம் பொல்லாததா இருக்கிறபடினாலே நாட்களை ஞானமா நடந்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை சொல்லல, மனிதர்களை தான் சொல்றாரு ஆண்டவர். அவரு அல்லேலூயா. அவன் கூட இருக்கிற ஆள் எப்படி முதல்ல கரெக்டா பாத்துக்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னன்னா, இந்த நாள்ல அப்படி இருக்கும்போது ஆபிரகாம்கிட்ட தரிசனமாகி சொல்றாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு என்ன இருக்கிறேன், மகா பெரிய பலமா இருக்கிறேன், கேடகமா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்ன நடந்தது பாருங்க. இப்ப 13ஆம் அதிகாரத்துல வாசிப்போம். 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கும் போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆமென். பாருங்க, தேவன் அருவருத்த வெறுத்த, தேவனுக்கு சித்தம் இல்லாத, நோக்கம் இல்லாத, தேவனுடைய அந்த ஸ்கிரீன்ல இல்லாத, அந்த விஷன்ல இல்லாத ஒரு காரியத்தை இவன் நினைச்சுதான் அதுல உடன்பட்டான். ஆமென். நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, ஓகே. ஆனா உங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க கவனிச்சு பாருங்க. சோதம் குமாரா தேவனுக்கு முன்பாக சபிக்கப்பட்ட ஒரு தேசம். அல்லேலூயா. எரேமியா 23:10 வாசிக்கிறோம், தேசம் விபச்சாரத்தால் வேசித்தனத்தால் நிறைந்திருந்தது, கர்த்தர் அதை அடிக்கும்படிக்கு கர்த்தர் இறங்கி வந்தார். அந்த தேசத்தை கர்த்தர் வெறுத்தார். ஆனால் அதை என்ன செய்யறான், ஏதேன் தோட்டத்தை போல இருந்துச்சாமா. இந்த தொழில் பண்ணா பரவாயில்லையே, இந்த பிசினஸ் பண்ணா பரவாயில்லையே, நம்மளையும் சேர்ந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. தயவு செய்து தெய்வ சித்தம் இல்லாத எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. கொஞ்சம் கூட இருக்கிற ஆளுகளோட ஆலோசனை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. பார்த்தாரு, லோத்து இப்படி இருந்தாரு. ஆனால் ஆபிரகாமுக்கும் லோத்துக்கு இருக்கிற இந்த அவருடைய தரத்துக்கு, அவருடைய வேகத்துக்கு, அவருடைய தரிசனத்துக்கு, ஆபிரகாமுக்கு உள்ள அபிஷேகத்துக்கு, அவருக்குள்ள இருக்கிற மதிப்பு மரியாதைக்கு இவன் சரியானவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. என்ன நடந்தது? இப்ப 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன் கண்களை ஏறெடுத்து, இப்ப பாரியா, உன் கண்ணை எடுத்து கை தட்டலாமா, இப்ப நினையா, இப்ப ஜெபம் பண்ண, இப்ப ஓடு, உன் கூட இருந்து நான் செய்யற போற காரியத்தை பாரு எப்படி இருக்குன்னு சொன்னார். ஆபிரகாம் லோத்தை விட்டுட்டான், லோத்தோட்டு பிரிஞ்சிட்டாரு. என்ன நடக்குது வாசிப்போம். ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து, உன் கண்களை ஏறெடுத்து பாரியா, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும், இருக்கிற இடத்துல இருந்து வடக்க தெற்க மேற்க எல்லா எந்த திசைக்கும் எல்லா திசையும் நோக்கி பார், நோக்கி பாரு. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் தருவேன் என்று சொல்லி, உன் சந்ததியை பூமியின் தூளை போல் பெருக பண்ணு சொல்லி, ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் போதுங்க எண்ணட்டும் அப்படி சொல்லி அப்படி என்ன செய்றாங்க. இப்ப வாக்குத்தத்தம் வருது. நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய முதல் தரிசனத்தை போல ஆரம்ப காலத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்ட போது, தேவனை தெரிந்த போது, சபைக்கு வரும்போது, விசுவாசத்துல வளரும் போது இருந்த அந்த ஆர்வம், அந்த தரிசனம், அந்த கீழ்ப்படிதல், அந்த விஷன் இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இல்லாம போயிடுச்சு. அந்த எதிர்பார்ப்பு, அந்த ஜெப நேரம் இல்ல. இன்னைக்கு சீரியல்ல ஓடுற நேரம், இன்னைக்கு இந்த தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறதுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு, வசதி வந்துருச்சு, படிப்பு வந்துருச்சு, உறவு வந்துருச்சு, இவைகளை நோக்கி பார்க்கிற இவர்களுக்கு நேரம் இருக்குது. உன்னத தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நேரம் இல்லை இன்னைக்கு. ஆமென். என்ன நடந்தது வாசிக்கும் போது? என்ன நடந்தது? நோக்கி பார்,
இப்ப நோக்கிப்பார், நான் எல்லாத்தையும் என்ன செய்யறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி 2வது தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்படிதான் அந்த ஆபிரகாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் பேக் அடிச்சாரு. என்ன காரணம், கூட இருக்கிறது யாருங்க, அவர் சொன்னா சரியா இருக்குமோ, அவர் நம்ம நண்பன் தானே, நம்ம அண்ணன் பையன் தானே, அவன் சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து அறிந்திருப்பான். பிள்ளையா இருந்தாலும், புருஷனா இருந்தாலும், மனைவியா இருந்தாலும், அண்ணன் தம்பி இருந்தாலும், மாமச்சனை யாரா இருந்தாலும் சரி, தேவ சித்தம் இருக்குதா, தேவன் விரும்புகிறாரா, தேவன் ஒத்து வராரா, தேவனுடைய கிருபை அதுல இருக்குதா, அதை மட்டும் நீங்க விளங்கி கொண்டு நீங்க இருந்தா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. அண்ணனுக்காக செஞ்ச மனைவிக்காக பிள்ளைக்காக போன சொல்லிட்டு போனீங்க, முடிஞ்சது கதை. குருடனுக்கு வழிகாட்டுற குருடன் வழிகாட்டினா 2 பேரும் போய் குழியில தான் விழுவணும். புள்ளன்னு போனேன்னா முடிஞ்சது கதை. மனைவி போனேன்னா முடிஞ்சது, மனம் அடைஞ்சிருவேன். இறைவன் இயேசுவை நோக்கி போர். எபிரேயர் 12:1 சொல்றாரு, அவர் சொல்றாரு, திரளான மேகம் போன்ற இவ்வளவு சாட்சிகள் இருக்க, பாரமான பலவீனமான புத்தியீனமான கீழ்ப்படுதல் இல்லாத சோர்ந்து போன இந்த இருதயத்தை ஒதுக்கி தள்ளி வச்சுட்டு உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையா ஓடு. விசுவாசத்தை துவக்கினவர் அவர்தான். உன் விசுவாசத்தை, உன் லைஃபை பெஸ்டா முடிக்க போறவர் அவர்தான். ஆரம்பம் அற்பமா இருக்கும், ஆனா முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். ஆமென். ஒரு காரியத்தை துவக்கத்தை பார்க்கலும் அந்த காரியத்தோட முடிவு தான் நல்லது. அல்லேலூயா. திருமண நாட்கள் இருந்த நம்பிக்கை, சந்தோஷம், அந்த எதிர்பார்ப்பு இன்னைக்கு இருக்குதா? யோசித்து பாருங்க. வீட்டுக்காரர் வராம சாப்பிட மாட்டேன், கத்தரிக்காய். இன்னைக்கு வீட்டுக்காரர் வந்தா என்ன, போனா என்ன, சாப்பிட்டா என்ன, சாப்பிடேட்டு என்ன, அவர் வருவார் 12 மணிக்கு சட்டி உருட்டிட்டு அவரா போய் போட்டு சாப்பிட வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. கத்தருக்கு மகிமையுண்டாகட்டும். பெத்தவங்களை பார்த்தா ஒரு காலத்துல கனம் வந்துச்சு, மதிப்பு வந்துச்சு. இன்னைக்கு பெத்தவங்களை பார்த்தா இதுதானே அப்படின்ட்டு போற நாட்கள் வந்துருச்சு. இன்னைக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கிற மதிப்பு, மரியாதையும் முக்கியத்தை கூட பெத்த தாய் தகவலுக்கு கூட நாட்களுக்குள்ள வந்து விட்டோம். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 2வது தரிசனமாக சொன்னாரு. அது தரிசனம் என்னச்சுன்னா லோத்து பிரிஞ்சிட்டார். அதுக்காக உங்க மாமன், மச்சான், பிள்ளை, புருஷன் இல்லைன்னு போகாது. சில விஷயத்துல, சில தரிசனத்துல, சில முக்கியமான உங்க லைஃப்ல பர்சனல் லைஃப் டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்குவதற்காக அவங்கள கொஞ்சம் என்ன செய்யணும், ஆவியில விலகிருங்கன்னு சொல்றாரு. உறவுல விலகிருக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் அண்ணன் மகன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அதே சோதம் குமார் வந்து என்ன செஞ்சான், எல்லாம் வந்து பிடிச்சிட்டு லோத்தையும் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. புள்ள குட்டியெல்லாம் சிறை வைக்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரத்துல என்ன நடந்தது? இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாமுக்கு வந்தது பாருங்க கோபம். கூப்பிடுற எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாம் இருந்த யுத்தவர்களை கூப்பிட்டு நேரா போனா, போட்டு தள்ளிட்டான். அந்த தேசத்திற்கு ராஜாவையும் எல்லாத்தையும் சிறை பிடிச்சு போன அத்தனை பேத்தையும் கூட்டிட்டு வந்துட்டான். ஒரே ஒரு லோத்துக்காக ஓடி போய் அந்த லோத்தை பிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டான். கைத்தட்டலுங்க ஆண்டவருக்கு. அதுக்காக உறவு விட்டு, அதுக்காக அண்ணனை விட்டு, தம்பி விட்டுலாம் சொல்ல. அல்லேலூயா. அவங்களோட ஐக்கியத்தை விட்டு அன்பு வையி, ஐக்கியம் வைக்காத. உன்னுடைய ஐக்கியம், உன்னுடைய ரிலேஷன், உன்னுடைய அபிஷேகம் தேவனோடு இருக்க வேண்டும். அபிஷேகம் பெற்ற, தேவ சித்தம் உள்ள, தேவனுடைய தரிசனம் பெற்ற தேவ மனிதர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை விட்டு லோத்து போனதுக்கு அப்புறம் கர்த்தருடைய தரிசனம் 2வது தடவை வருது. 3வது தடவை என்ன தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஆபிரகாம் இந்த காரியம் நடந்த பின்பு 3ஆம் வருஷம் தரிசனமாகி சொல்றாரு, நீ எனக்கு முன்பாக, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் கடந்த நாட்களை செஞ்ச பாதிப்பை, பலவீனத்தை, புத்தீனமான இந்த காரியம் செய்யாத, இவங்க கூட பழகாத, இவங்க கூட சேராத, மறுபடியும் அதே காரியம் செய்யாத. யாரு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லுமோ மறுபடியும் அவங்க கூட தான் சேர்ந்துட்டே இருப்பான். யாரு கூட போன்ல வச்சுக்காருன்னு சொன்னா அவங்க தான் மறுபடியும் வச்சுக்குவாங்க. இதனாலதான் நம்ம வாழ்க்கை நின்று முன்னேற முடியல. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் கர்த்தர் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தார். சில விஷயங்கள் எல்லாருமே பலவீனமாக தான். எல்லாருமே சில நேரத்துல தெரியாம அப்படி என்ன செய்ய, நம்பி, உறவு நம்பி, உலகம் நம்பி போய் எல்லாருமே இழக்கிறது உண்மைதான். அப்படி ஒரு நம்பினாரு. ஆனா கர்த்தர் தரிசனமானதுக்கு அப்புறம் விளங்கி கொண்டு மறுபடியும் மீண்டும் தன் ஸ்தானத்தில் வந்துட்டார். அதுதான் இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அவசியம். கைத்தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாம் பொறுமையா இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1 வசனத்துல வாசிக்கும் போது, கர்த்தர் சொன்னபடியே ஆபிரகாம் முதிர் வயதான போது
அவர் என்ன செஞ்சாருங்க? வாசிக்க கேட்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும். போதும். அதாவது ஆபிரகாமை சகல விடத்தில் கர்த்தர் செஞ்சாருங்க, ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதனோடு கூட வேதனை என்ன செய்ய மாட்டாரு? கூட்டவே மாட்டார். உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய ஆசீர்வாதமும், கர்த்தருடைய சித்தமும், கர்த்தருடைய தரிசனமும், கர்த்தருடைய நோக்கமும், கர்த்தருடைய அவருடைய இருதயமும் அவருக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கை இருக்குமானால் உங்களை எந்த பயனும் தடுக்க முடியாது, எந்த சூழ்நிலையும் உங்களை சிதைக்க முடியாது, எந்த நோய்கள் உங்களை என்ன செய்ய மேற்கொள்ள முடியாது, எந்த சத்துருவும், எந்த மாந்திரிக வல்லமைகளும், எந்த எதிர்ப்புகளும், எந்த எதிராளியும் உங்களை தோற்கடிக்க முடியாது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமே போகும். உன்னை தொடுகிறவனை கர்த்தர் தொடுவார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. உங்களை கண்மணி போல கர்த்தர் வச்சிருக்கிறார். விரோதமா பேசிட்டு, விரோதமா எழும்பி செயல்பட்டுட்டு, உன்னை மனமடி பண்ணிட்டு, உன்னை ஊரெல்லாம் தூட்டி உன் பேரை கெடுத்துட்டு நிம்மதியாக வாழ முடியாது. அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1:6 வாசிக்கிறோம். உபத்திரப்படுத்துறவர்கள் அவங்களுக்கு உபத்திரவத்தை கொடுப்பார். அவர் உங்களை மனமடிவாக பண்ணவர்களுக்கு 2 மடங்கு மனமடி வரும். உங்களை காயப்படுத்தவனுக்கு பல மடங்கு காயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உங்களை தொட்டுட்டு ஒருத்தன் தப்பிக்கணும்னு நினைச்சா அது அந்த பாக்காது, வலிக்காது. கைத்தட்டலாம் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாக்கட்டும். ஒரு முறை 2வது நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் பாருங்க, யோசுவா என்கிற மனுஷனை பற்றி பார்க்கிறோம். யோசுவா யாருன்னா, மோசே என்கிற ஒரு தீர்க்கதரிசி. மோசேக்கு 3 போஸ்ட். ஒன்னு, அவனோட பிரதான மிகப்பெரிய ஒரு சபைக்கு போதகர். 2வது, மோசே ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். 3வது, தேவனுடைய ஜனங்களை மீட்கக்கூடிய இரட்சகன். இந்த 3 விதமான அபிஷேகம் பெற்ற இந்த மோசே, கர்த்தர் மோசேக்கு முதல்ல தரிசனமாகும் போது என் தம்முடைய ஜனத்தினுடைய சூழ்நிலையை, இயல்பான நடந்துகிற விஷயத்தை பத்தி பேசுறாரு. ஆபிரகாமே, மோசே, நீ கால்கள் இருக்கிற பாதரட்சை கலட்டி போட்டு நீ நில்லு, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி சொல்லி முச்சடி நடுவில் கர்த்தர் தோன்றி என் ஜனத்தில் உபத்திரத்தை பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன். 430 ஆண்டுகளின் அடிமைத்தனத்துக்கு பிறகு என் ஜனத்தை பார்வோன் கலந்து விடுவிக்க போகிறேன். அதுக்கு நீதான், உன்னைதான் நான் பயன்படுத்த போறேன் என்று சொல்லி கர்த்தர் அவனை சந்திச்சார். அது மட்டும் இல்ல, 1 அவளை விடுவிக்கணும், 2வது நான் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இருக்கிற தேசத்துல கட்டாத வீட்டில் குடியிருக்க பண்ணவும், தோண்டாத துறவுகளின் தண்ணீரை அனுபவிக்கவும், நடாத திராட்சை தோட்டத்தினுடைய கனிகளை புசிக்க ஆயத்தம் பண்ண கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நீதான் சொல்லி கர்த்தர் அழைச்சார். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, அழைச்ச உடனே அந்த அழைப்புக்கு உடன்பட்டு இந்த மோசே கீழ்ப்படிந்து செயல்பட்டான். சொன்னபடியே நடந்துச்சு. சொன்னபடி விடுதலை பெற்றார்கள், வனாந்தரத்தில் வந்தார்கள், வழி நடத்தப்பட்டார்கள். ஆனா ஒண்ணு, கூடவே மோசே கூட நிறைய பேர் இருந்தாங்க. தரிசனம் பெற்றவங்க, சிந்தை உள்ளவங்க, நல்ல திறமசாலிகள், நல்ல பலசாலிகள், யுத்த புருஷர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா யாருமே மோசேக்கு பிறகு அவருடைய தரிசனம், அவருடைய சித்தம், அவருடைய திட்டங்கள், அவருடைய விவேகம், அவருடைய வேகத்துக்கு, அவருடைய வைராக்கியத்துக்கு யாருமே எசைஞ்சு வரவே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆனா ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் பாருங்க, ஒரு ஆளை கூப்பிட்டு மோசே கூப்பிடுறாரு. மோசே, நீ எல்லாம் ஓகே, ஆனா உன் உள்ளத்துல பெரிய வருத்தம் இருக்குது. இவ்வளவு பெரிய ஜனங்களை நீ வழி நடத்திட்டு வந்துட்ட. சப்போஸ் ஒருவேளை பொட்டுன்னு நீ போயிட்டு வச்சுக்க, இதுக்கு பின்னால யார் பாக்குறதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற. கவலைப்படாத. என்ன பண்ணாத? சொல்லுங்க, கவலைப்படாத. நமக்கு பின்னால் நம்ம பிள்ளைங்க தான் நம்ம தொழிலை ஆரம்பிக்கணும், நம்ம நிறுவனத்தை நடத்தணும், நம்ம ஊழியத்தை செய்யணும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நமக்கு பின்னால்தான் நம்ம பிள்ளைங்க, அந்த ஜெனரேஷன் தான் பேர் சொன்ன பிள்ளைகளும் நம்ம வரணும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப எடுத்து வாசிப்போம். ஆமா, என்னாகமம் 27:18 18 வரைக்கும் 20 வரைக்கும் வாசிப்போம். என்னாகமம் 27 18 வரைக்கும் நம்ம வாசிப்போம். வாசிக்க கேட்போமா?
கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலேயாசாருக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கணத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. உன் கணத்துல கொஞ்சம் என்ன செய்ய? உன் கணத்துல, உன் மதிப்புல, உன் பங்குல, உன்னுடைய ஊழியத்துல, உன்னுடைய ஸ்தானத்துல அவனுக்கு கொடு. கை தட்ட மாட்டீங்களா? யோசுவாக்கு என்ன செய்ய? நீ கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சில நேரத்துல நம்மளை விட நமக்கு ஒத்து வரக்கூடிய திறமசாலியாகிய தரிசனம் உள்ள, அறிவுள்ள, திறமை இல்ல, நம்மளை விட நல்ல செயல்படக்கூடியவங்க கூட இருப்பாங்க. சில நேரத்தில் அவங்கள நம்ம விளங்கி கொள்ளாம அவங்கள நம்ம என்ன செய்யறோம்? நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அவங்கள மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். அவங்கள நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அவங்கள நம்ம பயன்படுத்தாம போயிடுறோம். அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தாம போயிடுறோம். எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? என்ன, இந்த மோசேக்கு தெரியல, தீர்க்கதரிசி தான், நல்ல சிறந்த தலைவன் தான், நல்ல மிகப்பெரிய அற்புதமான மனுஷன் தான், பலமான மனுஷன் தான். ஆனா என்ன இல்ல, கூட யாரு சரியா நமக்கு ஒத்து வராங்கன்னு எனக்கு என்ன செய்யல. ஆனா கர்த்தர் கண்டுபிடிச்சு சொல்றாரு, மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற என் ஆவியை, உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் உள்ள, தரிசனம் உள்ள பெற்றிருக்கிற இந்த புருஷனாகிய யோசுவா என்னும் நூனிக்குமாரனாகிய அவனை நான் தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கைகளை வைன்னு சொன்னார். நான் தெரிந்து கொண்ட மனுஷன், நீ அவனை தெரிஞ்சுக்க, நீ அவனை செலக்ட் பண்ணிக்க, நீ அவனை பயன்படுத்திக்கன்னு சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, இஸ்ரவேல் புத்திரராகிய சபையர் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கும்படி உன் கணத்தை கொஞ்சம் அவனுக்கு என்ன செய்ய? கொடு என்று இந்த இடத்துல கர்த்தர் சொல்றார். ஏன் தெரியுமா? ஒரு மனுஷனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். யோசுவாவை, மோசே அல்ல. மோசே செஞ்ச மிக முக்கியமான, மிக பிரதானமான ஒர்க் என்ன தெரியுங்களா? தான் கூட இருந்த இந்த யோசுவாவை சிறந்த மகிமையான பாத்திரமாய் கூட வச்சிருந்ததுதான் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த யோசுவாவுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அந்த இடத்துல பாருங்க, யோசுவா எப்படிப்பட்ட மனுஷன்னா வாசிப்போம். உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான். அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். போதுங்க, கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நல்லா உற்சாகமா கைத்தட்டுங்க. நீ நினைக்கிறபடி, நீ பிரயாசப்பட்டபடி உனக்கு பின்னால இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிற இஸ்ரவேல் கானான் தேசத்துக்கு உள்ள நுழைய பண்ணி அவனை கூட்டிட்டு போறதுக்கு பெஸ்டான ஆளு இவன் தான். அவனை அபிஷேகம் பண்ணுங்க. தெரிஞ்சுக்க. கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? இந்த யோசுவாவுக்குள்ள அவ்வளவு ஸ்பெஷாலிட்டி என்ன, அவ்வளவு குவாலிட்டி என்ன, அவ்வளவு ஒரு சிறப்பு என்ன? யாத்திரா 33:11 வாசித்து பாருங்க. தேவன் கர்த்தர் எல்லாத்தையும் மைனூட்டா கவனிப்பார். எல்லாத்தையும் ஆண்டவர் விளக்கமா அவருக்கு என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு. வாசிக்க கேட்போமா? யாத்திரா 33:11 வாசிக்கும் போது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். மோசையோட சிநேகிதனா இருந்தது கர்த்தர். உண்மை, ஓகே தான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன செய்தான்? பிரியாதிருந்தான். கை தட்டலாமா? ஹல்லேலூயா. மோசைக்கு பின்னால தேவ சமூகத்திலே 30 நாட்கள்ல 40 120 வருஷம் காத்திருந்தார். ஜனங்களுக்காக உபவாசித்திருந்தார். தேவனுடைய கட்டளைகளை பெறுவதற்கு, கற்பனைகளை சுதந்திரத்திற்கு தேவ சமூகத்திலே பல காலங்கள் காத்திருந்த மோசே, அவருடைய அபிஷேகம், அவருடைய தரிசனம், அவருடைய அந்த எண்ணம், அந்த குணமும் இந்த யோசுவாவுக்குள்ள இருந்துச்சு. ஆமென். பாருங்க, ஆசரிப்பு கூட அவர் கூட டைம் முடிஞ்சிருச்சு, பேசிட்டு போயிட்டாரு. அவர் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு. ஏன்னா அடுத்த நாள் வேலை பார்க்கணும்ல. ஆனா இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவோ என்ன செஞ்சாருங்க? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். இப்படிப்பட்ட ஆளுங்க தான், இப்படிப்பட்ட திறமசாலி தான், இப்படிப்பட்ட பொறுமைசாலி தான், இப்படிப்பட்ட நல் குணம் உள்ளவங்க தான் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஏற்றவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீங்க விட்டு விளக்காதபடிக்கு நீங்க தக்க வச்சுக்கொள்ளுங்க. கை தட்ட மாட்டீங்களா? போங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா உபாகமத்தின் புஸ்தகம் 33:3 கர்த்தர் மோசையை பார்த்து மறுபடியும் சொல்றாரு.
எடுத்து வாசிப்போம். 33:3 உபாகமத்துல, மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். பாருங்க, அவர் தம்முடைய ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளின் போதனை அடைவார்கள். ஆமென், அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த உபாகம் 31:3 வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழிப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. இந்த ஜனத்துக்கு முன்பாக, மோசேக்கு அடுத்த சனத்துல யார் கடந்து போவா? யோசுவா தான் கடந்து போகணும். ஆமென். ஏன் தெரியுமா? யோசுவா ஒரு நல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையை போல வழிகாட்டியா இருந்தார். யோசுவா 3:5 வாசிக்கும் போது ஜனங்களை பார்த்து சொன்னாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பரிசுத்தப்படுத்தாம, ஐக்கியப்படாம, உங்களை தகுதிப்படுத்தாம, உங்களை ரெடி பண்ணாம, நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு எசைஞ்சு வராம ஒன்னும் நடக்காது. அற்புதம் வேணுமா, இதை செய்ய சொல்லி மோசையை போலவே யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நல்ல ஒரு வழி நடத்துகிற, நல்ல போதிக்கிற நல்ல ஒரு போதகனாக காணப்பட்டான். கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஏன்னா உன்னதமான ஊழியம், அபிஷேகம் பெற்ற ஊழியம், கனமான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, 3:6 வாசிக்கும் போது, யோசுவாவின் புத்தகம் 3:6, பின்பு யோசுவா ஆசாரியர்களை நோக்கி, பாருங்க, ஜனங்களை மட்டுமல்ல, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்கள், சபை போதகர்களுக்கும் என்ன செய்றாங்க? நீங்கள் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போங்கள் என்று சொன்னார். ஏன்னா யோர்தானின் பெருவெல்லாம் என்ன செய்றீங்க? கரை புரண்டு ஓடுகிறது. ஏன்னா ஆசரிப்பு கூடாரத்தை சுமக்கிற ஆசாரியர்கள் அந்த யோர்தான்ல கால் பட்ட மாத்திரத்தில் யோர்தானின் தடைகள் பின்னிட்டு போகும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் நுழையக்கூடிய அந்த தடைகள் தாண்டி போனோம்னா, இந்த ஆசாரியர்களுடைய ஜபமும், ஆசாரியர்களுடைய முழங்காலும், ஆசாரியர்களுடைய உடன்படிக்கையுடைய வார்த்தையும் அன்றைக்கு தேவைப்பட்டது. இந்த ஆசாரியர்களையும் சபையும் நடத்தக்கூடிய ஒரு நிர்வாகியாக அன்றைக்கு யோசுவா காணப்பட்டார். கை தட்டுங்க ஆண்டவருக்கு. அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா யோசுவா புத்தகம் 3:5 வாசிங்களேன். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். போதுங்க. இல்ல 3:9 வாசிங்க. சாரி, 3:9. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும், ஏத்தியரையும், ஏவியரையும், பெரிசியரையும், கிர்காசியரையும், எமோரியரையும், எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும். போதுங்க. அல்லேலூயா. இந்த நாட்கள்ல யுத்த புருஷர்களை பாதுகாக்கிறவர்களை ஒரு பெரிய, அதாவது ஏன்னா இவர் ஏற்கனவே யுத்த புருஷன், ராணுவத்துறை இருந்தவன், தேசத்துக்குள்ள தேசத்தை பாதுகாக்கக்கூடிய வழிகாட்டியாக, நல்ல திறமசாலியாக, நல்ல ஞானமுள்ள மனுஷனாக காணப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, எரிகோ அடைக்கப்பட்டிருந்துச்சு. ஆசாரியர்களையும் யுத்த புருஷர்களையும் கர்த்தர் நடத்தினார். அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள், யோசுவாவின் கட்டளைப்படி ஆர்ப்பரித்தார்கள். யோசுவாவின் வழிகாட்டுதலின்படி ஜனங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்கள். யோசுவாவினுடைய ஆலோசனைக்கு ஆசாரியர்களும் உடன்பட்டார்கள். அல்லேலூயா. ஏன்னா மோசே சொன்னாரு, உன் கனத்தை கொஞ்சம் கொடு, அவனுக்கு உன்னுடைய மதிப்பை, உன்னுடைய ஸ்தானத்தை கொஞ்சம் கொடு, உனக்கு பின்னால நடத்தக்கூடிய திறமையின் தகுதியோடும் அறிவும் அபிஷேகம் பெற்றவன் அவன் தான் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். சொன்னபடியே நடந்துச்சு. கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு. யோசுவாவின் புத்தகம் 1 சீக்கிரமா வாசிப்போம். 1 வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் கொடுக்கிற தேசத்துக்கு நீங்க புறப்பட்டு போங்க. நான் மோசேக்கு சொன்னபடியே எவ்விடத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டேன்? கொடுத்துட்டேன். அடுத்து 9 நீ பலம் கொண்டு திடமனதாய் தைரியமா இரு, நான் மோசையோடு கூட இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்,
கைவிட மாட்டேன். 5ஆம் வசனத்துல நீ உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவனும் உனக்கு முன்பாக எடுத்து நிற்க முடியாது. அல்லேலூயா. அதே போலவே கர்த்தர் வழி நடத்தினார். வேதத்தில் வாசிக்கிறோம். அதே யோசுவாவின் புத்தகம் எடுத்து 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 31ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து, யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் கர்த்தரை சேவித்தார்கள். ஆமென். யோசுவா இருந்த போதும் சரி, யோசுவா இறந்த போதும் சபை நடந்துச்சு, ஊழியம் நடந்துச்சு, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்பட்டது. கை தட்ட மாட்டீங்களா? அல்லேலூயா. நீங்கள் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், எந்த காரியத்தை கொடுத்தாலும் நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் என்ன செய்யுங்க? அங்க நீங்க நினைச்சது நடக்கும், நீங்க எதிர்பார்த்தது நடக்கும். எத்தனை பேர் ஆமா சொல்றீங்க? அப்ப இன்னைக்கு நம்மளை பார்த்து, இந்த உலகத்துல கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளை பார்த்து தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? அதான் நீங்க வாசிக்க வேண்டாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் பாருங்க. பண ஆசை, பேராசை, நல்லவர்களை பகைக்கிறவங்க, பெருமை உள்ளவங்க, இச்சைகள், மாம்ச இச்சைகள், விபச்சாரம், வேசித்தனம், கொலை பாதகராக இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ முதல்ல விலகு. அவிசுவாசமா பேசுறவங்க, அபசகுணமா பேசுறவங்க, ஆகாது, நடக்காது, முடியாது அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆர்வத்தை, நம்முடைய உணர்வை, நம்முடைய உற்சாகத்தை சீர்குலைக்கிற, உருக்குலைக்கிற இந்த மாதிரி, அது மாமனா இருந்தாலும், மச்சானா இருந்தாலும், அண்ணன் தம்பி இருந்தாலும், பொண்டாட்டி பிள்ளையா இருந்தாலும், அப்பா வந்தாலும், அம்மா வந்தாலும், அவங்கள விட்டு நீ முதல்ல விலகு. ஆமென். என்னை விட, என் சித்தத்தை விட, என் நோக்கத்தை விட, தன் மனைவியும் பிள்ளைகளையும் நிலத்தையும் ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. தன் ஜீவனை வெறுத்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னே தொடர்ந்து வருகிறவனே எனக்கு சீசனாய் இருப்பான். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு புத்தகம் கடைசியாக நான் வாசிக்கும் போது பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. என்ன சொல்றாரு? வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள், நிறைய பேர் ஐஸ்வர்யவான்களா விரும்புறாங்க. சோதனையிலும் கண்ணியிலும் விழுந்துறாங்க. மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற அப்படிப்பட்ட ஆட்களோட நீங்க ஐக்கியமா வச்சுக்காதீங்க தயவு செய்து. ஐஸ்வர்யான ஓகே, தப்புன்னு சொல்ல. பொருளாதாரத்தில் வளர்ச்சி எடுத்து தப்புன்னு சொல்ல. நியாயமா உள்ள, நியாயமா சம்பாதிச்சு ஓகே. ஆனா குறுக்கள் உங்களுக்கு சேர்ந்து குறுக்கு திசை திருப்பிடுவானுங்க. இந்த வழியா போனா நிறைய சம்பாதிச்சுக்கலாம், இந்த வழியா போனா இந்த பண்ணலாம். அதாவது பழமொழி சொன்ன மாதிரி தான் ஆயிப்போச்சு. ஆமா, நல்லா மேய்ஞ்சிட்டு இருக்கிற மாடு என்ன செய்யும்? ஏதோ ஒரு ஆலோசனை பண்ணி கூட்டிட்டு போன மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப நல்லா போயிட்டு இருப்போம், நல்லா தொழில் செஞ்சுட்டு இருப்போம், நல்ல பிசினஸ் போயிட்டு இருக்கோம், நல்ல ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். திடீர்னு எதையாவது ஒன்று சொல்லி நம்மளை நெக்லெக்ட் பண்ணி நம்மளை டைவர்ட் பண்ணிட்டுருவாங்க. இப்படிப்பட்ட ஆட்களை விட்டு நீ முதல்ல விலகு. ஆமென். அடுத்து, மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் விழுவார்கள். மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளையும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குதுப்பா. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல வாழ்க்கை வாழ்கிற சாட்சியுள்ள மகனாக நீ இருப்பாய். கையில தட்டலாம் ஆண்டவருக்கு. அல்லேலூயா. கடைசியா நம்ம சொல்லிட்டு முடிக்க போறேன். ஆண்டவர் பாருங்க, அந்த யாக்கோப்பை கர்த்தர் அழைச்சார், ஆபிரகாமுடைய பேரன். பேர்சபா வனத்தை கர்த்தர் சந்திச்சார். அப்ப கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு, நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போ, நான் உன் கூட இருப்பேன், சொன்னதை செய்யற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொன்னாரு. இவர் போட்ட கண்டிஷன் என்ன தெரியுமா? நீங்க சொன்னபடி நடந்துருச்சுன்னா, மறுபடியும் தகப்ப வீட்டுக்கு திரும்பி என்னை கூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் எனக்கு தேவனா இருப்பீங்கன்னு சொல்லி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி, தலைமாட்டில் வந்த கல்லெடுத்து வச்சு அங்கே பலிபீடத்தை கட்டி கர்த்தர் தொழுது கொண்டான். அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. அந்த இடத்துல என்ன செய்தான்? இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அங்கே முழக்கமிட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல கடந்து போனார். அது 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். 31:3
கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் ஆ, உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். நான் உன் கூடவே இருப்பேன். கை தட்டுங்க. இப்ப அன்பு தேவப்பிள்ளையே, யாக்கோபை பார்த்து சொன்னது போல நம்மளே சொல்றாரு, நீ என்ன செய்ய? இந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, ஆ, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் பிதாக்களின் தேசத்திற்கு, அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு நீ புறப்பட்டு வா. உன் இனத்தாரிடத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். நான் உன் கூடவே இருப்பேன் சொன்னாரு. ஹல்லேலூயா. 38ஆம் அதிகாரம் 30ஆம் வாசிப்போம். அங்கே வேதம் என்ன சொல்கிறது? பிற்பாடு ஆ, கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி, 34ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு ஆ, சிமியோனையும் லேவியையும் பார்த்து, ஆ, இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் 32, அப்பொழுது யாக்கோபு, ஆ, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், அப்பா ரொம்ப உயிர் நாள் தப்பி பிழைத்தேன் என்று ரொம்ப சொல்லி நாளைக்கு அப்புறம் கர்த்தர் முகமா பார்த்துட்டேன், உயிர் தப்பி படைச்சிட்டயா. இப்பதான் எனக்கு தெளிவு வருது, இப்பதான் எனக்கு ஞானம் வருது. அப்பா ஆண்டு சொன்னபடி மறுபடியும் என் இனத்திற்கும் என் ஜனத்திற்கும் என் சபைக்கும் என்னோட தரிசனத்துக்கும் திரும்பி வந்துட்டேன். நல்ல வேளை கர்த்தர் குறுக்கிட்டு என்ன சந்திச்சாரு, வனாந்தரத்துல பார்த்தாரு, எனக்கு தரிசனம் கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டான். கை தட்டலாம் ஆண்டவருக்கு. 48ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிப்போம். ஆதியாகம புத்தகத்துல கடைசியாக என்ன சொல்றார் வாசிப்போம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, யோசேப்பை, யாக்கோப்பு யோசேப்பை தன் பேரன பிள்ளை ஆசீர்வதிச்சு, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், ஈசாக்கு வழிபட்டு வணங்கின தேவனும், நான் பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி எல்லா தீங்குக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர், என்னை மீட்ட தூதன் அவர்தான். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை, உங்க குடும்பத்தையும், உங்க தொழிலையும், உங்கள் எதிர்காலத்தையும் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. லோத்தை விட்டு வெளிவா மகளே, எகிப்தை விட்டு வெளிவா மகளே, அந்த எண்ணத்தை விட்டு வா வெளியே. ஜோசியம், ஜாதகம், பேர் புகழ் இதெல்லாம் விட்டு வெளியே வா. முதல்ல உன் வைராக்கியத்தை விட்டு, மாம்சிக ஜென்ம சுபாவத்தை விட்டு முதல்ல வெளியே வா. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு நீ போனீன்னா வேதம் சொல்லுகிறது, அதாவது அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் வார்த்தையை பேசியும் தேவன் உணர்த்தியும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். ஆமென். இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். இன்னைக்கே நீ மனம் திரும்பு. யாக்கோபு சொல்றாரு, அப்பா உயிர் தப்பி பிழைச்சேன், நான் வந்துட்டேன். இப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வழிபட்ட அந்த தேவனிடத்துல திரும்ப, உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இயேசு சொன்னது என்ன தெரியுமா? எல்லாம் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அவர் சொன்னாரு, பூமியில நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால், எங்கே 2-3 பேர் நீங்கள் ஒன்றாக இணைந்து குடும்ப வாழ்க்கையில வாழ்கிறீங்களோ, செயல்படுறீங்களோ, தொழில் வேலை செய்றீங்களோ, ஊழியத்தில் நீங்க ஒன்றா இருந்த தரிசனத்தை நிறைவேற்றுறீங்களோ, எந்த இடத்துல நீங்க பராமரிப்பு கூட நடத்துறீங்களோ, சுவிசேஷ ஜபக்குழுவை நீங்க ஒன்னா இணைஞ்சு எசைஞ்சு நீங்க செய்றீங்களோ, அங்கே ஆசீர்வாதம் உண்டாகும், பெருக்கம் உண்டாகும், நன்மை உண்டாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் கைகளை நல்லா உற்சாகமா தட்டி இப்ப எகிப்து வேணுமா, கானான் வேணுமா? பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நன்றி பலி கட்டுவோ. ஆமென். எழுந்து பெத்தேலுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும், துதி பலிபீடம் கட்டணும். தகப்பன் வீடு. எல்லாம் சேர்ந்து நல்லா உற்சாகமா கைகளை தட்டி, ஆபத்து நாளில் வழி தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதைய
கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். ஆபத்து நாளில் பதில் தந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். நடந்த பாதையெல்லாம் கூட வந்தாரே, அதற்கு நன்றி சொல்வோம். சேர்ந்து அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. இருந்து வெத்தெடுக்கு போ, அதுதானே தகப்பன் வீடு. நன்மைகள் பாட செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடணும். ஆமென். துதி பலிபீடம் கட்டணும். போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்துக் கொள்வேன். நல்லா உற்சாகமா கைதட்டி. போகும் இடமெல்லாம் கூட இருந்து காத்துக் கொள்வேன் என்று சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. சொன்னதை செய்து முடிக்கும் வரைக்கும் கைவிட மாட்டேன் என்று. அப்பா தகப்பனே நன்றி நன்றி, அப்பா தகப்பனே நன்றி நன்றி. எதிலிருந்து காணனுக்கு தோற்றி சென்றாயே, உமக்கு கோடி நன்றி ஐயா. சேர்ந்து எகிப்திலிருந்து காணனுக்கு தோற்றி சென்றே, உமக்கு கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா கைத்தட்டி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கடலும் தீர்ந்தது, மனமும் மகிழ்ந்தது, மனமும் மகிழ்ந்தது, கர்த்தரை என்றோ மனது சோத்தரித்தது, கர்த்தரை என்றோ சோத்தரித்தது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. யோர்தானை கடந்தோம், எரிகோவை தாகட்டும், யோர்தானை கடந்தோம், எரிகோவை தாகட்டும், ஜெயம் கொடுத்தாரே அவரை துதித்திடுவோமே. எல்லாம் சேர்ந்து ஜெயம் கொடுத்தாரே அவரை துதித்திடுவோமே. எகிப்திலிருந்து கானானுக்கு தோற்றி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. எகிப்திலிருந்து கானானுக்கு தோற்றி சென்றீரே, உமக்கு கோடி நன்றி ஐயா. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவானம் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவானம் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன் பக்கமே உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு.
இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். யெகோவானம் ஏதும் பயம் வேண்டாம். செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகரே, செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, உணவளித்தாரே, நீருட்டை கொடுத்தாரே, உடையை கொடுத்தாரே. இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். உற்சாகமா கைத்தட்டி, யெகோவானம் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவானம் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. சொல்லுவோமே, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வழி நடக்கிற வழிகாட்டி இருக்கிறார். என் கூட செம்மையான, உண்மையான, உத்தமமான நல்ல உறவுகளை, நல்ல பார்ட்னர்ஸ், நல்ல நண்பர்களை, நல்ல சிறந்த தலைவனை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தேவனை சார்ந்து, தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. சொல்லுவோம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே, ஹல்லேலூயா, ஆனந்தமே. மகிமை, 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 மகிமை. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து ஒரு அபிஷேகம் பெற்ற, ஒரு கிருபை உள்ள, ஒரு தாளந்து உள்ள, ஒரு தரிசனம் பெற்ற மோசை அழைத்து கர்த்தர் அந்த தேசத்தில் பார்வோன் கையில விடுதலையாக்கின கர்த்தர் உன் கூட கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிறார். மோசைகள் உன்னோடு கூட இருக்கிறார்கள். உங்கு பொய்யமும் பலத்த கரமும் உனக்கு உண்டு மகளே. நீ தனிமையானவன் அல்ல, அனாதை அல்ல, நீ பலவீனன் அல்ல, நீ விசேஷித்தமானவன். பெற்றுக்க அபிஷேகத்தை, மோசைக்குள்ள அபிஷேகம், யோசுவாக்குள்ள திறமை, காலேபுக்குள்ள அபிஷேகம் இப்பொழுது உங்க இறங்கி வருது. பெற்றுக்க, பெற்றுக்க. உணரக்கூடிய, தெளிவாக எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பெற்றுக்க. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இனி எல்லாமே உறவுதான் நினைச்சிட்டு இருந்தேன், சொந்தம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், பணம் பதவி தான் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே இந்த ஆண்டவரே, இந்த உலகம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்தேன். இனி நான் அப்படி அல்ல. யாக்கோப்பு அவரை பார்த்து சொன்னீரே, ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கின தேவனை நாங்கள் வணங்குவதற்கு கீழ்ப்படி இருக்கு. ஆபிரகாமை போல சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, லோத்துவை போன்ற சில ஆண்டவரே அவிசுவாசம் உள்ளவர்கள், சில வழி தவற பண்ணுகிறவர்கள், தரிசனத்தை கெடுக்கிறவர்கள், பரிசுத்தத்துக்கு விரோதமாக செயல்படுகிற உறவுகள், ஆணோ பெண்ணோ, இப்போதே அந்த ஆத்தும பிணைப்பு துண்டிக்கப்படட்டும். அவர்களுக்கு எங்களுக்கு இருக்கிற அந்த உறவுகள் இயேசுவின் நாமத்தில் பொழுது துண்டிக்கப்படுவதாக. நாங்கள் போகும் பாதையில யாரு குறுக்க இருந்தாலும், எத்தனை குறுக்க இருந்தாலும் இப்பொழுது விளங்கட்டும். அப்படி செய்யுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன வார்த்தை உபாகம் 1:8 சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது இந்த தேசத்தை விட்டு கடந்து போங்க,
கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை உபாகம் 1ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் பேசுகிற வார்த்தை சொல்றாரு. நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, இதோ கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, தேங்க்யூ ஜீசஸ். இதோ இந்த தேசத்தை, இந்த வாழ்க்கையை, இந்த குடும்பத்தை, இந்த ஊழியத்தை, இந்த ஆசீர்வாதத்தை, இந்த பெருக்கத்தை உங்களுக்கு முன்பாக வச்சுட்டேன். கர்த்தர் உங்களுக்கு பிதாவாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்புக்கு அவருக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கு ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த தொழில், வேலை, உறவுகள் பாதிப்பில்லாமல், பரிசுத்தம் உள்ள இலக்கு, சென்றடைய வேண்டிய பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை அடைய இவர்களுக்கு வழிவாசலை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் நல்ல பிதாவே, ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு தெளிவாய் கர்த்தர் நம் மத்தியிலே இடைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படியாய் தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று சொல்லி லோத்துவை பிள்ளையை போல அவர் நினைத்ததானால் தான் எங்கு போனாலும் லோத்துவை கூட்டிக் கொண்டே போனார். ஆனால் அதில் தேவ திட்டம் இல்லை என்பதை அவர் பாசத்தின் நிமித்தமாய் அறிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஆனால் அப்படி மோசே அப்படி இல்லை, நல்ல தலைவனை தேர்ந்தெடுத்தார். நல்ல கூட இருந்து நமக்கு பின்பாக நமக்காக நிற்கிற ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்தார். இந்த வியாக்கினம், இந்த ஞானம், இந்த தெளிவை தேவன் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யார் உங்க கூட இருந்தா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. யார் உங்களை விட்டு விலகினால் தேவன் உங்களோடு இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டியதை தடை பண்ணி கொண்டிருக்கிறவரை கர்த்தரே விளக்குவார். ஹல்லேலூயா. அவர் முற்றிலுமாய் விளக்க மாட்டார். உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம இழந்துட்டோமே, நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு நினைக்காதீங்க. அது தீமைக்கல்ல, அது நன்மைக்காய் கர்த்தர் லோத்துவை ஜீவனோடு மீட்டு கொண்டது போல நீங்கள் யாரையெல்லாம் உங்களை ஒதுக்குனாங்களோ, நீங்க ஒதுக்குனீர்களோ, அவங்க ஜீவனை நீங்க தான் மீட்டுக்கொள்ள போறீங்க. அவங்க ஆத்துமாவை நீங்க தான் மீட்டுக்கொள்ள போறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போலதான் மோசே எப்படி யோசுவாவை அறிந்து ஆவியிலே கண்டுபிடித்தார். நீங்களும் ஆவிக்குரிய நபர்களை கண்டுபிடித்து உங்களோடு வைத்து கொண்டால் நீங்கள் இந்த தேசத்திற்கு மட்டுமல்ல, குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே நீங்கள் எல்லாரும் எப்படி ஆசீர்வதிக்கப்படுற பாத்திரமாய் கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு தெளிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம முதலாவது நம்முடைய ஐக்கியம், அன்பு யாரோடு இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரோடு கூட. வசனம் இப்படியா சொல்லு, உங்களுடைய ஐக்கியம் யாரோடு இருக்கணும்? பிதாவோடும் பரிசுத்த ஆவியானவர் கூடமா இருக்க வேண்டும். உலகத்தோடு இருக்கக்கூடாது. உலகத்திலே அன்பு வைக்கலாம், ஐக்கியம் வைத்தால் உங்கள் விசுவாசம், உங்களுக்கு இருக்க திட்டம், உங்கள் தரிசனத்தை அவர்கள் மாற்றி போடுவார்கள். ஹல்லேலூயா. எந்த நிலைமையிலையும் எதையும் வெறுக்க விடுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில தேவ பிரசன்னம் உங்களை அந்த பாதையில நடத்துவதற்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? கூடி ஜெபிக்கிறவர்களா, 2-3 பேர் என் நாமத்தில் ஒருமனப்பட்டால் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் மத்தியில நீங்கள் ஒருமனப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களுக்கு எல்லா நியாயம், நீதிகளை கற்றுக் கொடுக்கிற தேவனாய்